ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு சிம்பிளான ஒரு காளான் கிரேவி செய்ய போகிறோங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை இதை போட்டுக்கலாம். ஓகே, அது பொரிஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுக்கணும். இது பார்த்திங்களா ரொம்ப சிம்பிளுங்க. அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு கால் மணி நேரமே அதிகபட்சம். இந்த காளான் வெந்துச்சுன்னா ஓகே, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எதோட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி உங்கள் குழந்தைங்க ஃபேமிலியில் எல்லாருமே அந்த காளான் கிரேவியே நைட்டு நம்ம டின்னருக்கு அதை எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்லாம் தோற்று போயிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வணங்கிறதுக்காக. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். ஓகேங்க, வெங்காயம் உங்களுக்கு இந்த அளவு வணங்கினா போதுங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் இந்த அளவு வணக்கிட்டிங்களா போதும். இப்போது தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்குது, 2 தக்காளி போட்டிருக்கேன். ஓகேங்க, தக்காளி உங்களுக்கு நல்லா இந்த அளவு வணங்கணுங்க. நல்லா சுருண்டு வர அளவு வணக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு செமி கிரேவியாக கிடைக்கும். இல்லை, ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாகவே போடுங்க, ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் இப்போ கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு உரைக்கலனா கூட நம்ம போட்டுக்கலாம். உப்பு மஞ்சளும் ஆட் பண்ணிங்களா, நல்லா இந்த காளானில் தண்ணி விடுங்க. நல்லா இப்படி வணக்கிட்டு சும்மா ஒரு 2-3 நிமிஷம் இப்படி மூடி வச்சுருங்க. அதுலேயே நல்லா தண்ணி விடும். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இதிலே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் இந்த காளானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமில் மசாலா போடுங்க. நான் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரட்டும், அதுக்கப்புறம் போடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள். கொஞ்சம் நான் கொத்தமல்லி தூள் நிறையாவே எடுத்திருக்கேன். இப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்குங்க. இது எல்லாத்தையும் இப்போ கலக்கி விட்டுறலாம். காளான் சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். ஸோ இது நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசலாம் போன வாட்டி இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் நம்ம நிலாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக செஞ்சு காமிக்கலாம். வீட்டில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் வேகட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுண்டி வரட்டும். மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஓகேங்களா, அந்த கேப்பில் நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்க, தோசைக்கல். எங்கள் அம்மாவுக்கு இந்த தோசைக்கல் அடுப்பில் வச்சாவே பிடிக்காது. எத்தனை தோசைக்கல் வச்சாலும் இதுலேயே தான் சுடுவியான்னு பேசுவாங்க. ஏன்னா இந்த கல் பழைய கல். ஆனால் எனக்கு இதில் தோசை ஊற்றினா தான் நல்லா வரும். அதில் அப்படியே கொஞ்சமாக முட்டை விட்டுறலாம். ஆக்சுவலி நான் இந்த முட்டையில் பெப்பரும் சால்ட்டும் போட்டிருக்கேங்க. மேடம் இடையில என்ன பண்ணுறீங்க? எங்கள் நாய்க்குட்டிக்கு எங்கள் மம்மி சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அது தோசை சாப்பிடாது, அதுக்காக ஸ்பெஷலாக சாதம்.
இந்த தோசை வேகட்டும். அப்படியே நம்ம இந்தாண்ட போனோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிருக்கும். ஓகேங்க, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அன்ன வரைக்கும் மூடி வைப்போம். ஓகேங்க, தோசை வெந்திருக்கும். திருப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மடித்து போட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்க, கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஓகேங்க, நம்ம சமைச்சதை இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குது, காளான் மாதிரியே இல்லை, சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அதுவும் முட்டை தோசைக்கும் இந்த காளான் கிரேவிக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம நிலாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.